வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். ஓட்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 வகையாக செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது அவக்காடோ எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பாதி எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸுங்கிறதுனால அப்படியே பயன்படுத்தியிருக்கேன். 1/4 கப் பேரிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ சேர்க்கலாம். நான் தேன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்கு இது கூட 1 டம்ளர் தண்ணி அல்லது பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குடிச்சிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். காலை உணவாக இதை எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதையும் சாப்பிட்டு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகாது. அடுத்த மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு 5 உலர்ந்த அத்திப்பழம், 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த கிரான்பெரி, 5 முந்திரி பருப்பு. இதை எடுத்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஊறின தண்ணியோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இதை ஊற வைக்க தேவையில்லை. ரோல்டு ஓட்ஸாக இருந்தால் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அல்லது பால் ஊற்றியும் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேலே நம்ம நட்ஸு சேர்த்தும் சாப்பிட்லாம், சேர்க்காமலும் சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பம். மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கிரான்பெரி ஒன்று சேர்த்துருக்கேன். இதை கலந்து விட்டு குடிக்கலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி உங்கள்கிட்ட வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்களும் இது மாதிரி செய்யலாம். அல்லது நீங்கள் ஊற வச்சு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதை காலை உணவாகவும் எடுத்துக்கலாம். அப்படியும் செய்யலாம். நான் இதை ஊற வைக்கலை, இன்ஸ்டன்ட் ஓட்ஸுங்கிறதுனால அப்படியே செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்த மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஓட்ஸ் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இது அரைக்காமல் நம்ம ஊற வச்சு எப்படி சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம். இது கூட ஒரு 5 பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 வாழைப்பழம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கூட நீங்கள் பால் ஊற்றி ஊற வைக்கிறா இருந்தாலும் ஊற வைக்கலாம். நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கூட ஒரு 10 பீஸ் பாதாமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே சாப்பிட்லாம் ஊற வச்சுருக்கிறதுனால. இல்லை அரைச்சிட்டு நீங்கள் குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது இனிப்பு இல்லாமல் சாப்பிட முடியலை அப்படின்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ அடுத்த மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு 1/4 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இது கூட நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மாம்பழம், பப்பாளி பழம் என்ன இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மாம்பழம், 5 பேரிச்சம்பழம், 1 டம்ளர் பால், இனிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்க இனிப்பு போதும்னாலும் தேன் சேர்க்காமையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது நட்ஸு சேர்த்துட்டு கலந்து குடிக்கலாம். அவ்வளோதான். நான் இதில் 1 டீஸ்பூன் வால்நட் சேர்த்து கலந்துக்கிறேன். சுவையான ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.